தமிழக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதிக்கட்ட பிரச்சாரம். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். 6000 குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் இருக்கிற சொன்ன ஒரு திட்டம், தாய்மார்கள் நீங்க வந்திருக்கிறீங்க, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 10 மாதங்கள்ல மட்டும் 1,16,00,000 மகளிருக்கு 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் இறுதிக்கட்ட பிரச்சாரம். தமிழக அரசு பிச்சை போடும் 1000 ரூபாய் வேண்டாம் என ஆவேசம். படிப்பு கொடு, வேலை கொடு, மத்தெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். நீ கொடுக்குற 1000 ரூபாய் பிச்சை போடுற 1000 ரூபாய் வேண்டாம். இதுவரை எந்த தவறும் செய்யாத தங்களுக்கு மக்கள் ஒருமுறை வாய்ப்பளிக்க வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்ட சீமான் வேண்டுகோள். அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்காளுதான் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள், இந்த இந்திய கட்சிகள் நானும் உங்காளுதான் வெட்டிக்கிட்டே இருக்கான். புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வது என்பது ஆராய்ந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய குழு. ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணை. சென்னை காவல் ஆணையர் பதவியிலிருந்து சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடி மாற்றம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எதிரொலியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை. சென்னை மாநகர் காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஐபிஎஸ் அதிகாரி அருண். ரவுடிகளை ஒடுக்குவதே முதல் பணி எனவும் திட்டவட்டம். அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிகளை ஒடுக்கணும். சென்னையில் ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் புரிய வைக்கப்படும். காவல் ஆணையராக பதவியேற்ற ஐபிஎஸ் அதிகாரி அருண் அறிவிப்பு. எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்கணும். சரியா? தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தெய்வாசீர்வாதம் நியமனம். காவல் தலைமையக ஏடிஜிபியாக இருந்தவருக்கு புதிய பதவி. போலீஸ் அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிவிட முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நிர்வாகத் திறமை இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதாவது ஐஜி மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. குடும்பத்தினரின் புகாரை சுட்டிக்காட்டி காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க, கைது செய்யல, அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல, போலி குற்றவாளி. ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மாநகராட்சிகளில் திமுக கவுன்சிலர்களுக்குள் பங்கு பிரிப்பதில் தகராறு. கோவை, நெல்லை மேயர்கள் ராஜினாமாவின் பின்னணி குறித்து இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை முன்விரோதம் என்ற பெயரில் நடைபெற்ற அரசியல் படுகொலை. இதுல கான்ஸ்பிரசி என்ன நடந்திருக்கு, யார் அதற்கு காரணம்,
இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, பொருளுதவி செய்தது யார், இது பொலிட்டிக்கல் மர்டரா, இதெல்லாம் கூட ஆராய வேண்டிய நேரம் இது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சிபிஐ விசாரணை கோரவுள்ளதாக அண்ணாமலை பேட்டி. முறையெடுக்கின்றோம். அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வேண்டுகோள் விடுக்கப் போகின்றோம். திட்டமிட்டபடி செவ்வாயன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என மின் ஊழியர்கள் அறிவிப்பு. தொழிலாளர் நல ஆணையத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து திட்டமிட்டு ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல். தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 வீரர்கள் வீரமரணம். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மாட்ரோ விமான நிலையத்தில் நேரில் வரவேற்றார். மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர காங்கிரஸ் துணை நிற்கும் என உறுதி. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்தது உண்மைதான். உச்சநீதிமன்றத்தில் விசாரணையின் போது மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. நீட் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கண்டறிய முடியாவிட்டால் மறுதேர்வுக்கு உத்தரவிட வேண்டியிருக்கும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கு விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைப்பு. சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. பக்தர்கள் கூட்டத்தால் திணறுகிறது ஒடிசாவின் பூரி நகர். ஜெகநாதர் யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் கோவில்களுக்கு வரும் நன்கொடையை சொகுசு காரியங்களுக்கு பயன்படுத்தினால் தவறு. விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் உடனான கூட்டணி தொடரும். எம்எல்ஏக்களுடனான ஆலோசனைக்கு பிறகு பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உறுதி. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூரில் தாய் மற்றும் 2 மகள்கள் தண்ணீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்பு. மூத்த மகளை அடித்து கொலை செய்ததை ஒத்துக்கொண்ட தந்தை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் பரப்பியதாக புகார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பாமக பிரமுகர் கைது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்கள் கோரிக்கை மனு. இல்லம் தேடி கல்வி நிறுத்தப்பட்டுள்ளதால் கிராமப்புற பகுதி மாணவர்களுக்கு பாதிப்பு என புகார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசு மாலை வழங்கிய முருக பக்தர் 18 ஆண்டுகால வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளதாக உறுக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில்
சமூக நலத்துறை இணை இயக்குநருடன் பள்ளி யூனிஃபார்ம் தைக்கும் பெண் தொழிலாளர்கள் வாக்குவாதம். கிளம்பி சென்றவரை வழிமறித்ததால் வேறு வழியின்றி உள்ளே வந்து சமரச பேச்சுவார்த்தை. திருவண்ணாமலை இணை சார் பதிவாளர் அலுவலகம் 2இல் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பிடிபட்ட புரோக்கர். ஜிபேயில் பத்திர எழுத்தாளர்களிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதாக தகவல். மும்பையில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில் சேவைகள் கடும் பாதிப்பு. ஐம்பதற்கும் மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து. ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. கனமழை காரணமாக வெள்ளக்காடாக மாறிய தலைநகர் ஜெயப்பூர். உத்தரகாண்டில் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளம். வீடுகள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. கனமழை மற்றும் வெள்ளத்தில் மிதக்கும் வங்கதேசம். வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.